இந்த முதல் தந்திரத்துல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பகுதி உபதேசம். இத தத்துவ ரீதியில் பார்ப்பதற்கு ஒரு ஆழங்கால் பட்ட பொருள் உண்டு. என்ன காரணம்னாக்க, நம்முடைய வாழ்க்கையில சில சொற்களை பல காலம் நாம கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சொற்களுக்கு இவைகள்தான் உரிய சரியான பொருள் என்று தெரியாமலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு நல்ல மேற்கோள் சொல்லலாம். சென்னை போன்று இருக்கக்கூடிய நகரங்கள்ல நடனத்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அவர்கள் விரும்புகிறார்களா அல்லது அவர்களிடம் கற்பவர்கள் அவ்வாறு பெயர் தருகிறார்களா தெரியாது, குரு என்ற சொல்லை போட்டுக் கொள்வார்கள். நடன ஆசிரியர்கள் அனைவரும் குரு. நான் பல மேடைகள்ல சொல்லுவது உண்டு, அந்த நடன ஆசிரியரை போட்டுவிட்டு குரு என்று போட்டுவிட்டு அந்த நடன நிகழ்வுக்கு நான் தலைமை விருந்தினனா போனாக்க எனக்கு பேராசிரியர்னு போட்டுட்டு மேடையிலேயே இவர்களால் சிறப்பிக்கப்பட்ட குரு என்பவர் எனக்கு வணக்கம் செலுத்துவர். நான் வேடிக்கையாக கேட்பது உண்டு, குரு என்பது எவன் ஒருவன் ஞான மார்க்கத்தை காட்டுகிறானோ அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் குரு உண்டு. மற்றையவர்கள் எல்லாம் ஆச்சாரியர்களாக வருகிறார்கள். நாட்டிய ஆச்சாரியர்கள் தான். ஏனென்றால் நாட்டியம் என்கின்ற ஒன்றினுக்கு உண்டான வரையறைகளை, ஆச்சாரங்களை, ஆச்சாரம்னா ஒரு நடனம் இவ்வாறுதான் செய்யப்பட வேண்டும், அது இப்படித்தான் அபிநயிக்க வேண்டும், இதற்கு உண்டான அடவுகள் இது, இதற்கு உண்டான கால பிரமாணங்கள் இவை இவை என்று அந்த பாடலுக்கு உண்டான ஒழுக்கங்களை அதை நடனமாக செயல்படுத்துகின்ற பொழுது எவ்வாறு அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவனது ஆச்சாரத்தை கற்றுத்தருபவன் ஆச்சாரியன். ஆசிரியன்னு சொன்னா நாம் அன்றாட வாழ்விலே நம்மால் செய்யப்படுவதற்கு உண்டான சிறு சிறு தவறுகளை திருத்தி நம்மை முறைப்பட இயக்குபவன். ஆசுன்னா குற்றம், ஆசு இரியன்னா போக்குபவன் அர்த்தம். நாம் அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன தப்ப பண்ணுவோம், இதுக்கு பேர் ஆசிரியன்னு பேர். அப்போ உபாத்தியாயன்னாக்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சமயம் சார்ந்த செயல்களை, அதனுக்கு உரிய வழிமுறைகளை அருகிருந்து உங்களுக்கு உபதேசிப்பவன். அந்த உபாத்தியாயன் என்பதுதான் பின்னாளில் வாத்தியார்னு மாறியது. அதனால ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்த பொருள் உண்டு. குரு என்பது மிக உயரிய நிலையில் உள்ள சொல், ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். எல்லோராலும் குருவாக முடியாது. பாருங்க, அதுதான் இந்த சமய நிலைகள்ல இருக்கக்கூடியவர்கள் காஞ்சியில இருக்கக்கூடிய சங்கர மடத்தை சார்ந்தவர்களை என்ன சொல்லுவார்கள்னா ஜகத்குரு. உலகில் யாரெல்லாம் சைவத்தை, குறிப்பாக சைவத்துள் அத்வைத சித்தாந்தத்தை மேற்கொண்டு அதன் வழி ஞானம் அடைய முன் வருகிறார்களோ அவர்களுக்கு காஞ்சி மடத்தவர்கள் குரு, அவ்வளவுதான். அத்வைதத்தின் வழி, அந்த அத்வைதம் என்பது உங்களுக்கு உண்டான தீர்வு என்று நீங்கள் கருதி அதனை பின்பற்றுவதாக இருந்தால் அதற்கு உரிய உதவியாக இவர்கள் இருப்பதினால் அவர்களுக்கு பெயர் குரு. மற்றவர்கள் எல்லாம் குரு என்று விட்டுக்கொள்வதில் உடன்பாடே கிடையாது. அது முறையானதும் அன்று. அண்மை காலத்துல ஒரு நேர்முக பேட்டியை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. நேற்று கூட அவருடைய இருப்பிடத்துல பெரிய அளவுல விழாக்கள் எல்லாம் நடந்தது. நான் யாரை சொல்லுகிறேன்னு தெரியும். ஈஷா என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி
அதன் மூலமாக ஏதோ சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரியவர். அவரை எல்லோரும் சத்குரு என்று அழைக்க வேண்டும் என்று அவரே சொல்லுகிறார். ஒரு ஆங்கில பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு நிருபர் அவரை பெயர் சொல்லி அழைத்த போது அவரே சொல்லுகிறார், கால் மீ சத்குரு. இந்த மாதிரியாக தன்னைத்தானே வியத்தல், தன்னைத்தானே தருக்கி நிற்றல் என்பது அடிப்படையிலேயே ஆன்மீகத்திற்கு எதிரான. ஆகவே உபதேசம் என்பது தத்துவத்தை உணரக்கூடிய பகுதியில மிக மிக இன்றியமையாத ஒன்று. நான் இந்த உபதேசத்தை வேறு விதமாக சொல்லுதலும் உண்டு. எப்படின்னா, நமக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்ல காய்ச்சல் இருக்கிறது, நாம மருத்துவரை காண போகிறோம். போன இடத்துல நம்முடைய நண்பர் ஒருத்தரும் வந்திருக்கார். அவரும் சொல்லுகிறார், எனக்கும் 2 நாளாக காய்ச்சல், 2 நாளாக நீர்க்கோர்வை பிடித்திருக்கிறது, தலையெல்லாம் வலிக்கிறது. நமக்கு என்னெல்லாம் குறியீடுகள் தோன்றி உள்ளனவோ அதெல்லாம் அவருக்கும் இருக்கு. அவரு நம்மோடு சம வயதினர் தான். இருவரும் ஒருவர் பின் ஒருவராக மருத்துவரை பார்க்கிறோம். பார்த்ததன் பிறகு வெளியே நாம் மீண்டும் சந்தித்து கொண்டால் அவர் கையில இருக்கக்கூடிய மருந்துகளை என்ன அடிப்படையில பரிந்துரைக்கிறார்கள் என்பதை, அந்த பரிந்துரை சீட்டை வாங்கி பார்த்தீர்கள் என்றால் வேறுபாடு தெரியும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நாமும் காய்ச்சல் என்றுதான் சொன்னோம், நம்முடன் வந்த நண்பருக்கும் காய்ச்சல் தான். ஆனால் இருவருக்கும் இரு வேறுபட்ட மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைத்திருக்கிறார். ஏன்? அதுதான் மருத்துவரினுடைய தனித்தன்மை, ஆளுமை. ஏனென்றால் நம் உடலை சோதித்ததன் பிறகு நமக்கு உண்டான காய்ச்சல் அதன் தன்மையை அறிந்த பிறகு இந்த காய்ச்சலுக்கு இந்த உடம்பினுக்கு இத்தகு மருந்துதான் முறையானதுன்னு அவர் வகுத்து கொடுக்கிறார். இத வள்ளுவர் மருந்துன்ற அதிகாரத்துல சொல்லும் போது பரிமேலழகர் சொல்லுவார், அந்த மருத்துவன் நோயினை ஆராய்தல் என்பது அந்த நோய் உழை நிற்பானினது தன்மையை அறிந்து, அவனது உடல்ல அந்த நோயினது வீரியம் எத்தகையதா இருக்கிறது, அதற்கு ஏற்புடைய மருந்து என்ன என்பதை மருத்துவர் தன் அனுபவத்தினாலும் ஆய்வினாலும் கண்டறிந்து கொடுக்கிறார். ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன், அப்பதான் புரியும் ஏன் இந்த உபதேசம் என்பது மிக விரிவானதுன்றதற்கு. தொடக்க காலத்துல, அதாவது நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்திலிருந்து ஒரு 14 வருடங்கள் அல்லது ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் என்னிடம் ஒரு தீய பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, வெற்றிலை, பாக்கு, சீவல், அதனோடு புகையிலையும் போடும் பழக்கம். என்னோடு பல காலம் என்னிடம் கற்றவர்களுக்கெல்லாம் தெரியும், என்னுடைய இயல்பே வெற்றிலை தான். ஒரு காலத்துல அதை விட்டுட்டு வேண்டாம் போதும் அப்படின்னு. கிட்டத்தட்ட என்னுடைய 17வது வயதிலிருந்து பின்பற்றி கொண்டிருந்த ஒரு பழக்கத்தை என்னுடைய 55வது வயதுல விட்டேன். அது வரைக்கும் அந்த புகையிலையின் அது நச்சு உடம்புல இருந்திருக்கு இல்லையா, அதை விட்டதற்கு பிறகு உடல்ல எனக்கு ஒரு அதீதமான படபடப்பு, சோர்வு இதெல்லாம் வந்தது. இது இதனால்னு எனக்கு தெரியாது. உடனே மருத்துவர்கிட்ட போனேன். அப்போ செரியன்ற மருத்துவர், சென்னையில 2 செரியன் உண்டு. ஒருவர் இதய நோய் நிபுணர், மற்றொருவர் பல்மனாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய நம்முடைய சுவாசம் பற்றின நோய்களுக்கு உண்டான மருத்துவர். அப்போ பழைய தேவகியில அவர் இருந்தார். இப்போது சென்னையில மாறிட்டாங்க பேரெல்லாம்.
அவர்கிட்ட போய் சொன்ன உடனே, அவர் தெரிந்த மருத்துவர் போன உடனே அவர் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய பல்ஸை பிடித்து பார்த்தார். உடனே என்ன ஒரு இசிஜி எடுக்க சொன்னார். மாடியில 4-5 முறை ஏறி வேக வேகமாக ஏறி வந்ததன் பிறகு மீண்டும் இசிஜி எடுக்க சொன்னார். எல்லாம் சரியாக இருந்தது. நான் சொல்லக்கூடிய எனக்கு ஏற்பட்ட அந்த உடலினுடைய விளைவுகள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன். எல்லா சோதனைகளையும் பார்த்ததற்கு பிறகு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் மது அருந்துவீர்களா? இல்லை. புகைப்பிடிப்பது உண்டா? இல்லை. அப்புறம் நானா சொன்னேன், ஆங்கிலத்துல எனக்கு சூயிங் பழக்கம் உண்டு. என்னன்னு கேட்ட, வெற்றிலை பக்கம் அதோடு புகையிலையும் போடுவேன். அதை நிறுத்தியதினால் வந்த விளைவு இது. ஆகவே கவலைப்பட வேண்டாம் என்று 2 மாத்திரைகளை ஒன்றாக உண்ண வேண்டும் எழுதி கொடுத்தார். அந்த மாத்திரைகளினது விலை கூட மிக மிக குறைவான விலை. அதை 3 நாள் உண்டேன், எல்லாம் சரியாயிற்று. இதை மற்றொரு மருத்துவர்கிட்ட போயிட்டு பேசி கொண்டிருந்தேன். அவரும் எம்டி இன்டர்னல் மெடிசன். அவர்கிட்ட எனக்கு இப்படி நடந்தது, இவ்வாறு சென்றேன், அவர் இந்த மருந்து அந்த மருந்து இதெல்லாம் கேட்டோன்னு சொன்னார். ரொம்ப அழகா, இவ்வாறு மருந்தை பரிந்துரைப்பதற்கு அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அந்த துறையின் கண் ஆழ்ந்த அனுபவம் ஏற்பட வேண்டும். எல்லோருக்கும் எல்லா மருந்தையும் பரிந்துரைத்தலுக்கு முன்பு மருத்துவர்கள் தங்கள் படித்த அறிவையோ நம்புவதை காட்டிலும் இதற்கு ஏற்பட்டதாகிய அனுபவங்களையும் சேர்த்து அந்த மருந்திலே அவற்றை தருகிறார்கள். இந்த மாதிரியான 2 மருந்தினுடைய சேர்க்கை, காம்பினேஷன், இந்த மருத்துவ துறையில பன்னெடுங்காலம் பயின்று அனுபவத்தினால் தான் பெற முடியும். இதை ஏன் சொல்லுகிறேன்னா, உபதேசத்துல ஒரு குருவிடம் சென்று நீங்கள் ஞான வழிக்கு உபதேசம் பெற்றீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேச மொழியை மற்றவருக்கு சொல்ல மாட்டார்கள். ஏன் என்றால் உங்களினது மனத்தின் திறன், உங்களினது பகுத்து ஆராயும் ஆற்றல், உங்களால் ஒன்றை கொள்ளும் முறை, இவைகளை எல்லாம் உங்கள் குருதான் அருகிருந்து ஆய்ந்து உங்களுக்கு உரிய மந்திரம் இது, இதனை நீ சொன்னாய் என்றால் உனக்கு உரியதாகிய உள் ஒளி பிறக்கும், ஞானம் பிறக்கும். இப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்ப பொதுவான மந்திரங்கள் ஏதும் இல்லையா உபதேசங்கள்ல வாராதான்னா வரும். எப்படி? மீண்டும் பழைய மேற்கோளுக்கே போகலாம். காய்ச்சல் வருகிறது, நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் அனுபவத்தை கொண்டு உங்களுக்கு பழக்கத்தில் உள்ள சில பொதுவான மருந்துகளை நீங்களாகவே வாங்கி உண்பீர்கள். ஒரு குரோசின் அல்லது ஒரு இபுக்ரோசின் இல்லைன்னா ஒரு பாராசிட்டமால் வாங்கி உண்பீர்கள். 2 நாள் உண்டதன் பின் அந்த நோய் தீரவில்லை என்றால் மருத்துவற்ற போய் நிற்பீர்கள். மருத்துவற்ற சொல்லுவீர்கள், 2 நாள் முன்னாடியே காய்ச்சல் வந்தது, நான் இந்த மருந்துகளை உட்கொண்டேன், ஆயினும் பலன் இல்லை. சொன்ன உடனே மருத்துவர் சொல்றார், உன்னுடைய இரத்தத்தை சோதித்து வான்னு சொல்றார். அந்த சோதனையிலிருந்து உனக்கு வந்திருப்பது இப்படிப்பட்ட தனித்ததோர் சிறப்பு உடைய காய்ச்சல்னு சொல்றார். வைரல்னுவார், டைபாய்டுன்னுவார், டெங்குன்னுவார், மெனஞ்சைட்டிஸ், 1000 ஃபீவர் வகை இருக்கு. ஆகவே அதற்கு உரிய மருந்து இது. டைபாய்டுனா அதுக்கு தனி மருந்து. இதே போலதான் நம்மால் சொல்லப்படக்கூடிய நமச்சிவாய என்பதோ, நமோ நாராயணாய என்பதோ, சரவண பவா என்பதோ பாராசிட்டமால் மாதிரி பொதுவான மந்திரங்கள். இவைகளும் யோகிகளினது முயற்சியால் உண்டானவைதான். ஆனால் இவைகள் பொது பலனை தரவல்லவை. ஆனால் உங்களினுடைய உடல் தகுதி, உங்களுக்கு வந்துள்ள நோயின் வீரியம்
இவைகளை கொண்டு ஆராய்ந்து சிறப்பு மருந்தை மருத்துவன் தருவது போல உங்களினுடைய ஆன்ம பலத்தை அறிந்து அதற்கு உரிய சிறப்பான ஒரு மந்திரத்தை குருவின் மூலமாகத்தான் நீங்கள் பெற முடியும். இதையே திருமந்திரம் வேற ஒரு இடத்துல விரிவா பேச போகிறார். எப்படின்னா, சூரியன் ஒளி எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது, அது வெப்பமானதாய் இருக்கிறது. அந்த வெப்பமான சூரிய ஒளியில ஒரு பஞ்சினை கொண்டு இட்டால் அது பற்றி எரிவது இல்லை. மாறாக அந்த சூரிய ஒளிக்கும் அந்த பஞ்சுக்கும் நடுவுல ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ், தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, பூத கண்ணாடி, அந்த கண்ணாடியை உள்ள நுழைத்து அந்த சூரிய ஒளியை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில முழுமையுமாக குவிய வைத்தோம் என்றால் அந்த வெப்பமானது ஒருமுகப்பட்டு குவிந்து அந்த பஞ்சை எரிச்சிடும். அதே போல பரந்துபட்ட நிலையில ஞானம் இருக்கு, அதை தேடக்கூடிய தேடல்ல நாம இருக்கோம். அந்த ஞானத்திற்கும் தேடக்கூடிய நமக்கும் குரு என்கின்ற ஒரு மேக்னிஃபையிங் லென்ஸ் உள்ள வரணும். வந்தாதான் அந்த பரந்துபட்ட ஞானத்தை குரு என்கின்ற பூத கண்ணாடி மூலமா முறையாக குவிய வைத்து சீடர் அல்லது மாணாக்கன் என்கின்ற நமக்கு முழுமையுமாக நம் உள்ளத்திலே கொண்டு சேர்க்க உதவும். ஆகவே உபதேசம் என்பது வெறும் சொல்லன்று, இது வெறும் பாடத்தை நடத்தக்கூடிய பாடத்திட்டம் அன்று. உபதேசித்தல் என்றால் அதுதான் இனி வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு உரிய ஆணியாயிருப்பது, அதுதான் ஒரு அடிப்படையாயிருப்பது. இது மிகப்பெரிய விஷயம். இதை சொல்லுதற்கு குருவினுக்கும் பக்குவம் இருக்க வேண்டும், கேட்கக்கூடிய சீடனுக்கும் பக்குவம் இருக்க வேண்டும். அதனாலதான் என்ன சொல்லுகிறார்கள், இந்த ஞானத்தை தேடுதற்கு உண்டான சீடன் இருக்கிறானே அவன் அந்த தேடுதல் வேட்கைக்கு பழைய தமிழ் தொல் இலக்கணம் சொல்லும், பருகுவன் அன்ன ஆர்வத்தனாகின்னு. நீர் வேட்கைக்கு உட்பட்ட ஒருவன் அந்த நீரினுக்காக எவ்வாறு எல்லாம் அலைந்து அலைந்து அந்த நீரினை பெற்று தன் தாகத்தை தணித்து கொள்ளுகிறானோ அதுபோல அறிவு தாகம் உடையவன் தனக்கு உரிய அறிவை ஞானத்தை பெற உரிய ஆசிரியனை தேடி தேடி சென்று அவர் மூலமாக தன் தாகத்தை தீர்த்து கொள்வான். அவ்வாறு தேடி செல்லக்கூடிய அந்த சீடனுக்கு பேரு வடமொழியில முமுக்ஷு என்று பெயர். இப்படிப்பட்ட முமுக்ஷு தன்னை தேடி வருகிறான் என்பதை நல்ல ஞான நிலையில் உள்ள ஆசான் தெரிந்து காத்திருக்க வேண்டும். இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்னா நீங்க சங்கர விஜயம்னு ஒரு நூல் இருக்கு, ஆதிசங்கரரினுடைய வாழ்க்கை வரலாற்றை தத்துவ நிலையிலிருந்து விளக்கியது. அதுல ஒரு இடம் வரும், நீங்கள் சங்கர விஜயத்துல இந்த குரு பாரம்பரியத்தை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஆதிசங்கரர், அதுக்கு மேல கௌடபாதர், அதுக்கு மேல கோவிந்த் பகவத் பாதர்னு பேர். கோவிந்த் பகவத் பாதருக்கு மேல பதஞ்சலி, பதஞ்சலிக்கு மேல இருந்தது எதுன்னா பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரத்தினுடைய மூலம் எதுன்னா சனகாதி முனிவர்கள் உபதேசம். அவர்களுக்கு யார் உபதேசம் செய்தது? சிவபெருமான். இது பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்துல கௌடபாதர் தன்னுடைய குருகிட்ட கேட்கிறார், உம்மால் ஞானம் பெற்றேன், நான் இனி என்ன செய்வேன்? இந்த ஞானத்தை உலகுக்கு உபதேசம் செய், உனக்கு எப்பொழுது மோட்சம் கிடைக்கும் என்றால் உன்னிடம், வார்த்தையை கவனிக்கணும், உன்னிடம் அந்த சிவபெருமானே சங்கரன் என்ற பெயரிலே இந்த உலகில் அவதரிப்பார், அவர் உன்னிடம் பாடம் கற்க வருவார். அவ்வாறு வரக்கூடியவருக்கு நான் கற்றறிந்த
அனுபவங்களை எல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன், இவைகளை எல்லாம் நீ அந்த சங்கரனுக்கு உபதேசம் செய்ய உனக்கு மோட்சம் கிடைக்கும். காத்து கொண்டிருக்கிறார் கௌடபாதர். உடனே கேட்கிறார் கௌடபாதர், வருபவன் சங்கரன் என்று நான் எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? காரணம் சொல்லணும் இல்லையா? என்னிடம் வரக்கூடியவன் உம்மால் குறிப்பிடப்பட்ட அந்த சங்கரனே இவன் என்று நான் எவ்வாறு தெரிந்து கொள்வது? உடனே கோவிந்த் பகவத் பாதர் சொல்றார், கௌடபாதரே, அவன் இங்கு வருகின்ற பொழுது இந்த நர்மதையில் வெள்ளம் பெருகும். பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நர்மதையின் வெள்ளத்தை எவன் ஒருவன் தான் கொண்டு வந்துள்ள கமண்டலத்தின் உள் அடக்குகிறானோ அவனே சங்கரன். இந்த நிகழ்ச்சி ஆற்று வெள்ளத்துக்கு சொன்னதல்ல. அப்படியெல்லாம் ஆற்று வெள்ளத்தை கமண்டலத்துக்குள்ள அடக்க முடியுமா? முடியாது. எதற்கு இது சொல்லப்பட்டதுன்னா, பரந்து பட்டுள்ள ஞானத்தை சூக்ஷம நிலையில் ஒரே மந்திரத்தின் மூலமா விளக்கணும். அதுதான் மந்திரத்தின் ஆற்றல். இந்த அழிவு நிலையில சொல்லலாம். ஒரு சின்ன அணுகுண்டு எவ்வளவு பெரிய அழிவை கொடுத்தது 2ஆம் உலக போர்ல. அந்த அணுகுண்டுக்கு பேர் என்ன தெரியுமா? லிட்டில் பாய். ஹிரோஷிமா நாகசாகியின் மீது அமெரிக்கர்களால் வீசப்பட்ட அணுகுண்டுவின் பெயர் லிட்டில் பாய். அவ்வளவு ஆற்றலையும் பேரழிவினுக்கு உண்டானதாகிய அனைத்தினையும் அந்த ஒற்றை குண்டு பெற்று வெடித்து அவ்வளவு அழிவை கொடுத்தது. இன்று வரைக்கும் அதனுடைய தொடர் விளைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறது ஜப்பான். அதுபோல பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய ஞானத்தை தன்னுள் அடக்கி அதை ஒற்றை மந்திரமாக வெளியே சொல்லணும். இந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் சிவனுக்கே நாம இந்த கதையை சொன்னோம். பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய மந்தாகினி என்கின்ற வேகவாகினி சிவனது தலையில இறங்கின உடனே, எங்க இறங்கினா? தலையில இறங்கின உடனே அதை தன்னுள் அடக்கி அதை ஒரு கீற்றாக வெளியிடுகிறான். கங்கையை அடக்கினது ஞானம் பறந்து பட்டது. பறந்துபட்ட அந்த ஞானத்தை நம்மை நாடி வரக்கூடியவர்களுக்கு நாம எல்லா ஞானத்தையும் பெற்று அவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் ஒரு கீற்றாக கொடுப்பவன் தான் ஆச்சாரியன். அதை நன்கு தெரிந்து செயல்படுத்துபவன் குரு. அவ்வளவுதான். அதனால சொன்னார் கோவிந்த் பகவத் பாதர், வருவான் நர்மதை வெள்ளத்தை ஒரு கமண்டலத்துக்குள்ள அடக்குவான், அவன்தான் சங்கரன். அப்படியே வரார். சங்கரர் தேடிக்கொண்டு வருகிறார் கௌடபாதர். நர்மதையில வெள்ளப்பெருக்கு, அதை கமண்டலத்துக்குள்ள அடக்கிறார். அப்பவே தெரிந்தது கௌடபாதருக்கு வந்தவன் சங்கரன். அவனை சோதிக்க விரும்பினார். நீ யாருன்னு கேட்டார். அதற்கு சங்கரன் கொடுத்த பதில் தான் ஆச்சரியமானது. இந்த நீ யார் என்று கேட்கிறீர்களே, நான் என்கின்ற இந்த ஸ்தூலத்தினுக்கு உண்டான பெயரை கேட்கிறீர்களா? பெயரே இல்லாமல் என்னுள் இருக்கக்கூடிய ஆன்மாவை கேட்கிறீர்கள் என்றால் அதற்கு ஏது பெயர்னு ஆரம்பிக்கிறார். உடனே புரிந்து கொள்ளுகிறார் கௌடபாதர், வந்தவன் சங்கரனேன். உடனே தன்னிடம் உள்ள ஞானத்தை எல்லாம் அவருக்கு உபதேசித்து அவர் விதேகம் அடைகிறார். இது ஆதிசங்கரரினுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வாக சங்கர விஜயம். ஏனென்றால் நல்ல ஆசிரியனை தேடிக்கொண்டு முமுக்ஷு போவான். எப்படி? ஒரு இந்த இடம் ரொம்ப ரசிக்கிற இடம். பெரிய புராணத்துல சுந்தரர் புராணத்துல ஒரு பகுதி வரும். சுந்தரர் திருமணத்தை சிவபெருமான் தடுத்து வயோதிக வேடத்துல வந்து தடுத்து, இந்த சுந்தரன் வழி வழியா எனக்கு அடிமைன்னு நிரூபித்து என் பின்னேவான்னு கூட்டிக்கிட்டு போறார். சுந்தரரும் பின்னே போகிறார். அதற்கு சேக்கிழார் ஒரு உவமை போட்டார். வல்லிரும்பு காந்தத்தை அணையுமாறு போல ஈர்ப்பவன் சிவன்,
வல் இரும்பாக வன்மையாக பேசி முரண்டு பிடிக்கிற அடியவன் சுந்தரன். நீ என்னதான் வன்மையாக பேசினாலும், என்னதான் சிவனை எதிர்த்தாலும், நீ ஒரு இரும்பு துண்டு. முன் செல்பவன் காந்தம். வல் இரும்பு காந்தத்தை அணையுமா போல. நீ உன் விருப்பமே கிடையாது. இறைவன் உன்னை ஆட்கொள்ள வந்து விட்டான்னா உன்னை அறியாமல் நீ அவனோடு சென்று சேருவாய். அதுதான் இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய மறைத்தல் என்கின்ற மிக பெரியதாகிய தத்துவம். சம்பந்தர் இதை தன்னுடைய முதல் தேவாரத்திலே எழுதியுடு. என் உள்ளம் கவர் கள்வன், என் உள்ளத்தினை என்னை அறியாமலேயே கவர்ந்து கொண்டவன் அவன். அந்த மாயா சக்தி அவனிடம் இருக்கிறது. தனக்கு உரிய சீடன் யார்? அவன் தன்னை தேடி வருவது அவனிடம் இருக்கக்கூடிய முமுட்சுத்துவம் என்றால், அவ்வாறு வரக்கூடியவனை தன்னோடு இணைத்துக் கொள்ளுதல் என்பது குரு. நல்ல குரு சீடன் உறவு இருக்கே, ரொம்ப பெரிய உறவு, ரொம்ப பெரிய உறவு. அதனாலதான் நம்ம வழிமுறையில என்ன பண்றோம்? மாதா பிதா குரு அப்புறம்தான் தெய்வம். ஏனென்றால் மாதா அன்பினை கற்றுத் தருவாள், பிதா அறிவை கற்றுத் தருவான், குரு ஞானத்தை கற்றுத் தருவான். இந்த மூன்றினால் நீங்கள் இறைவனை உணரலாம். அன்பினாலும் இறைவனை உணரலாம், அறிவினாலும் இறைவனை உணரலாம். வேறு எது? ஞானத்தாலும் இறைவனை. அப்ப இந்த மூணும் எப்படி? அம்மா சொல்வது ஸ்ருதி, கேட்டல். அப்பா சொல்வது யுக்தி, சிந்திக்கிறது, அறிவு. குரு சொல்றது ஞானம், அனுபவம். அப்ப ஒன்றை முழுமையுமாக பெற ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் வேணும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் உருவாகணும். அதனாலதான் இந்த மூன்றும் அல்டிமேட்டா இருக்கக்கூடிய கடவுளை அன்பால புரிஞ்சுக்கலாம் நீங்க. அன்கண்டிஷனல் லவ். இந்த வைணவம் சொல்ல இதுக்கு பேரு பிரபக்தி. போய் சரணடைஞ்சிடும், அன்புதான். அறிவால உணரலாம். சித்தர்கள் அறிவினால் ஆய்ந்தார்கள். நான் யார், என் ஞானங்கள் யார்னு ஆராய்ந்தார்கள். அதற்கு மேல உபதேசம், ஞானம். இதுதான் இந்த அனுபவம்னு கொடுத்துடுற குரு. இந்த மூன்றும் எதற்குன்னா நான்காவது நிலையில இருக்கக்கூடிய இறைவனை உணருதற்கு. அதுதான் அடிப்படை. அதனாலதான் இந்த வழிமுறை வைத்தார்கள், மாதா பிதா குரு தெய்வம் என்று. ஆகவே இளம் குழந்தையா இருக்கின்ற பொழுது அன்பினால் தான் குழந்தையும் தாயும் ஒருவரை ஒருவர் ஈர்க்கிறார்கள். கொஞ்சம் வளர்ந்ததன் பிறகு அறிவினால் குழந்தை தந்தையினிடம் ஈர்ப்பு கொள்ளுகிறது. வாழ்க்கை தரும் அனுபவம். அதனால் இந்த அனுபவம் விளைதற்கு இது காரணம் என்று ஞானத்தை தருகிறான் குரு. அதனால் இறைமை புரியும். அதனால இந்த வாழ்க்கை என்பது உபதேசங்களினால்தான் தோன்றுகிறது, வளருகிறது, ஞானத்தை பெற உதவுகிறது, முடிவில் இறையோடு ஒன்றாய் சேருதற்கு வழிகாட்டுகிறது. அதனால உபதேசம் என்பது நுணுக்கமானது. இந்த சொல்லுக்கே இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. முதல் பாட்டு பார்க்கலாம். விண்ணின் இன்று இழிந்து, விண்ணின்று ஒரே சொல், நான் கொஞ்சம் பிரித்து சொன்னேன் உங்களுக்கு. விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. ஒரு பாட்டு இன்னைக்கு முடிகிறதான்னு பார்ப்போம். இந்த களிம்பு அறுத்தானே, இந்த களிம்புன்ற சொல்லு எங்கிருந்து பெறப்பட்டது தெரியுமா? பழைய காலத்துல செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துவார்கள். அதாவது மண் சட்டி, இந்த எவர் சில்வர் இவைகளுக்கு எல்லாம் மாறாக செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துவார்கள்.
செம்புல என்ன ஒரு பெரிய குறைனாக்க, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த செம்பு பாத்திரத்தை நன்றாக தேய்த்து அதன் பின் தான் அதை அடுப்புல ஏற்ற முடியும். ஏனென்றால் செம்பினை தேய்த்து உலர வைத்தீர்கள் என்றால் அந்த உலரக்கூடிய நேரத்துல வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இழுத்து கொண்டு தன் உள்ளே ஒரு பச்சை நிறத்தில் ஒரு களிம்பை ஏற்படுத்திவிடும். இதை எல்லா அடியவர்களும் பாடியிருக்கிறார்கள். செம்பில் உரை களிம்பு போல். நீங்க என்ன தேய்த்தாலும் இந்த களிம்பு போகாது. போவது போல் இருக்கும், உடனே வந்துவிடும். அந்த களிம்போடு அந்த பாத்திரத்துல உணவு செய்து உண்டீர்கள் என்றால் அடுத்த நிமிடம் மரணம் தான். அது உடனடியாக சென்று உங்களினுடைய லிவர் என்கின்ற கல்லீரலை நேரடியாக பாதிக்கும். செரோசிஸ் ஃபார்ம் ஆயிடும், லிவர் செரோசிஸ். அப்ப லிவர் என்பது ஒரு மிகச்சிறந்த மாநில தலைமை செயலகம் மாதிரி. அது நின்றது என்றால் உடல் இயக்கம் முற்றிலுமாக நின்றுவிடும். ஆகவே களிம்பு அவ்வளவு ஆபத்தானது. கடைசி வரிய பாருங்க, கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. இந்த உலகத்துல நாம தொடர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதற்கு நாம் இந்த உலகிலே உண்டான பற்று என்கின்ற களிம்பினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த களிம்பை அறுத்தெடுக்கணும். குமரகுருவரர் எழுதுவார் அழகா, அவரவர் உள்ளத்துல இந்த அகந்தைன்றது எப்படி இருக்குன்னாக்க ஒரு கிழங்கு போல் வேறுவிட்டு இருக்கும். கிழங்கை எடுக்கணும்னா கிழங்கினுடைய அளவை காட்டிலும் பெரியதாக ஒரு குழி தோண்டி வேரோடு எடுக்கணும். இல்லைன்னா ஆட்டி எடுத்தோம்னா வேர் அருந்ததுன்னா அதுல இருந்து திருப்பி முளைக்கும். அதனால சொல்லுவார் குமரகுருபரர், அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கு. யாரு? மீனாட்சி அம்மையார். தொழும்பர்னாக்க தொழக்கூடிய அன்பர்கள். அப்போ இந்த களிம்பு இந்த கிழங்கை காட்டிலும் மோசமானது. அதனாலதான் ஆதி காலத்துல செம்பு பாத்திரத்துல சமைப்பவர்கள் உள்ள பிரகாசமான ரசம் பூசுகிறார். அந்த வழக்கெல்லாம் இன்னைக்கு விட்டு போயிற்று. நல்ல வெள்ளீயம்னு பேரு. லெட்டுல 2 லெட்டு உண்டு. காரியம்னு ஒண்ணு உண்டு, வெள்ளீயம்னு ஒண்ணு உண்டு. அந்த வெள்ளீயத்துல செய்யறது தான் ஈயச்சொம்புன்னு சிலர் இல்லங்கள்ல அதுலதான் ரசம் வைப்பார்கள். அது உடம்புக்கு நல்லது. காரியம் உடம்புக்கு கெடுது. அந்த வெள்ளீயத்தை அந்த செம்பு பாத்திரத்துக்குள்ள பூசுவார்கள். நவச்சார பொடியை தூவி, அது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி வேலை பார்க்கும். தூவிட்டு இந்த வெள்ளீயத்தை உள்ள பூசுவார்கள். அதுக்கு பேர் என்னன்னாக்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கலாய் பூசறதுன்னு. அவ்வாறு பூசின பாத்திரத்துல சமைத்தால்தான் அந்த பொருள் கெடாது, நமக்கு நோயை தராது. அப்ப பாருங்க, அந்த பாத்திரத்துல செம்புன்ற ஒன்று நீக்கப்பட வேண்டும்னா வெண்மையான ரசம் பூசப்பட வேண்டும். அது போல பிறவி என்ற ஒன்றுல இந்த உடலாகிய நமக்கு வினை என்ற களிம்பு இருக்கு. இந்த களிம்பை நீக்கிறதுக்கு வெண்மையான ரசம் என்கின்ற ஞானம் இறைவனால் பூசப்பட வேண்டும், அல்லது குருவினால் பூசப்பட வேண்டும். அப்பதான் நாம பயனுள்ளவர்களாக இருப்போம். இல்லை என்றால் நாம் இந்த களிம்பினால் பீடிக்கப்பட்டது போல் உலக பற்றினால் பீடிக்கப்பட்டு மேலும் மேலும் துன்பத்தினுள் ஆழ்ந்து கொண்டிருப்போம். இவ்வளவு தெளிவான விஷயம் இந்த களிம்புக்கு. அது எப்படியா? விண்ணின்று இழிந்து. ரொம்ப அழகான விளக்கம்.
நாம எல்லாம் ஒரு காலத்துல எங்க இருந்தோம்னா விண்ணின்று வானத்துலதான் இருந்தோம். வானத்துல இருந்து இழிந்துன்னா இந்த உலகத்துல இழிதல் என்றால் மேல இருந்து கீழே வர்றதெல்லாம் இழிதல்னு பேரு. மலையில அருவி இழிந்ததுன்னா மலை மேல இருந்து நீர்ப்பெருக்கு கீழே ஓடி வருதல். இழிதல் என்றால் மேலிருந்து கீழாக வருது. நாமெல்லாம் ஒரு காலத்துல மேலாகத்தான் இருந்தோம். வானவெளியில மேலாகத்தான் இருந்தோம். நாம அங்கிருந்து இழிந்து பூமிக்கு வந்தோம். எப்படி வந்தோம்? வினைக்கு ஈடாய் நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு உண்டான விடையாய். ஈடாய்னா செய்த பாவ புண்ணியங்களுக்கு இணையாய். என்ன பாவம் பண்ணீங்களோ என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதற்கு இணையாக ஈடாய். சொல்றோம் இல்லையா பேச்சு வழக்கல, அவனுக்கு நான் ஈடாக்கும் அப்படின்னா அதுக்கு இது சரியானது. நாம என்ன பாவம் பண்ணமோ என்ன புண்ணியம் பண்ணமோ அதற்கு இணையாக துல்லியமாக கணக்கிடப்பட்டு நமக்கு இந்த உலகத்துல உடல் கொண்டு வருகிறோம். மெய் கொண்டு உடம்பை கொண்டு வருகிறோம். செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல இந்த உலகத்துல நாம பிறக்கிறோம். இந்த பிறவின்றத எந்தெந்த சூழல்ல பார்க்கிறோம்னா பல சூழல் இருக்கு. வினைக்கு ஈடுன்றதுனால சட்டுன்னு இது ₹1 அதற்கு இணையான பொருள் இது இப்படி எல்லாம் கணக்கிட முடியாது. உங்களால் மேற்கொள்ளப்பட்ட நல்வினை, உங்களால் செய்யப்பட்ட தீவினை, அது செய்தற்கு உண்டான சூழல், அதனது தேவை, அதனால் விளைந்த விளைவு, இவைகளை எல்லாம் கொண்டு கணக்கிடப்படும். இது ஒற்றை வரியில விளக்க முடியாது. ஒரு இடத்துல வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், அடுத்தவனுக்கு பொருள் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்றீங்களே வள்ளுவர், ஒரு மிகப்பெரிய கஞ்சன் இருக்கான். அவன் ஒரு நாள் திடீர்னு ஒருத்தனுக்கு பொருள் உதவி பண்ணிட்டான். அது புண்ணியம் இல்லையா அப்படின்னா வள்ளுவர் சிரிச்சுட்டே சொன்னார், டே அந்த மாதிரி கொடுத்தவன் புண்ணியம் இல்லடா, பெறக்கூடியவன் பண்ண புண்ணியம். மனதுல கருமித்தனமுடைய ஒருவன் பெருமளவிலே உவந்து ஈயக்கூடிய செல்வம் இருக்கு இல்லையா, அது கொடுக்கிறவன் செய்த புண்ணியம் இல்லையா, பெறுபவன் செய்த தவம். பெறுவான் செய்த தவம், பெறுவான் தவம். அது ஒரு கஞ்சனை கூட கொடுக்கிற அளவுக்கு ஒருத்தன் போய் நிக்கிறான்னா அவன் கொடுக்க மாட்டான்னு தெரிந்தும் இவன் போய் நின்று இவனுக்கு கிடைச்சதுன்னா கொடுத்தவன் பெருமை இல்லை, வாங்குறவனது புண்ணியம். அப்போ நீங்க கொடுப்பதினால் புண்ணியம் வந்ததுன்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பொருளை கொடுத்ததுனால புண்ணியம் வந்துட்டது நம்முடைய புண்ணிய கணக்கில் ஏறிடும், இல்ல ஏறாது. அதனாலதான் சொல்லணும், நீங்கள் வினைக்கு ஈடாய். நீங்க இன்னைக்கு பொருளாதாரத்துல சொல்றது போல இதற்கு ஈக்குவல் டு இதுன்னு முடிவு பண்ண முடியாது தத்துவத்துல. உங்களால் மேற்கொள்ளப்பட்ட செயல், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தவறானதாக கூட இருந்தால் அதன் விளைவு மிகப்பெரிய நன்மையாக இருந்தால் உங்களால் மேற்கொள்ளப்பட்ட தவறு தவறே அல்ல. அதுக்கும் வள்ளுவர் தான், பொய் பேசுறது தப்பு தான், யாம் மெய்யா கண்டவற்றுள் யாதொன்றும் இல்லை வாய்மையின் அல்ல பிறன்னு எழுதின வள்ளுவர் அடுத்த குறள் என்ன பண்றார், பொய்மையும் வாய்மையிடத்துன்னு எழுத முடிஞ்சது அவரால். அவரால் தான் முடியும், நம்ம நினைச்சா கூட முடியாது. அது சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஆமாயா, நான் இது வரைக்கும் தெரிஞ்ச அறங்கள்லேயே உயர்ந்த அறம் பொய் பேசாமல் இருக்கிறது தான் புரிந்து கொண்டேன்னு எழுதினார் முதல் குறள். அடுத்த குறள்லேயே சொன்னார், பொய் கூட சொல்லிக்கும். எப்போ? புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்றால், ஒரு குற்றமற்ற நன்மையை உன்னால் சொல்லப்பட்ட பொய்யானது உதவும் என்றால் பொய்ய சொல்லு. இனியவை குறள்ல சொன்னார், ஆமாப்பா
நீ எப்பொழுதும் இனிமையாக பேசு. இனிய உளவாக இன்னாத கூறல். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான சொற்கள் பல இருக்கும்போது எதற்காக அதை நீக்கி கடுமையான சொற்களை சொல்லுகிறாய்? கேட்டார்ல வள்ளுவர். வள்ளுவர் கடுமையான வார்த்தையை பேசலையா? திருக்குறள் எல்லாம் அப்படியே இனிமையா தான் பேசியிருக்காரு. எத்தனை இடத்துல பேசியிருக்காரு? இளங்கொடு மக்கள் அணையர் இளங்க நூல் கற்றாரோடு ஏனையவர். அவன் விலங்குடா அப்படின்ட்டு, படிக்காதவன மிருகம்னு. பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடு எனல். மனுஷன மாதிரியே இருக்காண்டா, அவன் நெல்லுல இருக்கிற பதர் மாதிரி திட்டுறாரு. தேவர் அணையர் கயவர்னு, அவரும் மேவன செய்தொழுகிறது. எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்துன்னு திட்டினர். எங்கெல்லாம் வள்ளுவர் திட்டலையா? எல்லாத்த விட வேற ஒரு இடத்துல கொடுமையா திட்டினர். அவன் பிறப்ப சந்தேகப்படுனர். கேட்கலாமா அந்த வார்த்தையை? வள்ளுவர் கேட்குது. நலத்தின் கண் நாரின்மை தோன்றி விடின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். வள்ளுவர் இவ்வளவு கடுமையா பேசலாமான்னு? பேசலாம். எப்ப பேசலாம்? இனிமையான சொல்லை கொண்டு இனிமையான விளைவுகளை எதிர்பார்க்க கூடியவன் இனிமையான சொற்களைத்தான் பேசும். உதாரணம், மாவடு சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டதுன்னா துவக்கக்கூடிய மாம்பிஞ்ச வச்சுதான் ஊறுகாய் போட முடியும். நல்ல காரசாரமா மாங்காய் ஊறுகாய் வேணும்னா, ஆவக்காய் போடணும்னா நன்கு முற்றின காயை கொண்டுதான் போட முடியும். மாம்பழ ஜூஸ் வேணும்னா பழுத்த பழத்துக்கு போயிடும். ஐயோ இனிமையான கனி இருக்கிறது, இதை விட்டு விட்டு காயை தேர்ந்தெடுப்போமா என்று சொல்லி மாம்பழத்தை வைத்து கொண்டு ஆவக்காய் ஊறுகாய் போட முடியாது, மாவடு போட முடியாது. இல்லையா? சீசன் மாவடு இல்லையா? அதனால சட்டுன்னு இந்த மேற்கோள் ஞாபகத்துக்கு வந்துட்டது. வேற வழி இல்லை. அப்போ இனிமையானதும் இருக்கு, கடுமையானதும் இருக்கு. எதற்கு எது தேவை என்பதை தெரிந்து கையாளுபவன் பேர் ஞானி. உபதேசத்துல முதல் நிலை அது. அதுக்குத்தான் வினைக்கு ஈடாய் நீங்க மெய் கொண்டு ஒரு குருவு கிட்ட போறீங்க. உங்களை பார்த்த மாத்திரத்தில் உன்னிடம் இதுகாரும் உண்டான வினை எது, அதற்கு ஏற்றாற்போல் உன் அறிவு திறன் என்ன, கொள் திறன் என்ன என்பதை குரு ஒருவன் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு என் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன வேடிக்கையான நிகழ்வில் இருந்து, சென்னையில இருக்கக்கூடியவர்களுக்கு அது புரியும், இருந்தாலும் விளக்க முயலுகிறேன். சென்னையில சைதாப்பேட்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நெடும்பண்டி தொடர் நிலையம் இருக்கு. அந்த சைதாப்பேட்டைக்கு முன் தாம்பரம் பாதையில செல்லக்கூடிய பாதையில அதற்கு முன்னாக இருக்கக்கூடிய நிலையம் கிண்டி. கிண்டியிலிருந்து நெடுந்தொடர் வண்டி புறப்பட்டு அடையாறு என்கின்ற ஆற்றின் மேலாக வந்து சைதாப்பேட்டைக்குள்ள நுழையும். அந்த ஆற்றை கடந்து சைதாப்பேட்டைக்குள்ள நுழைகின்ற பொழுது ஒரு வளைவுல வண்டி வரும். அந்த வளைவு உள்ளடங்கின வளைவு. வெளி வளைவுன்னா வண்டி வெளியே வர்றதே தெரிஞ்சிடும். இது உள்ளடங்கின வளைவு. ஆங்கிலத்தை சொல்றோம் இல்லையா, உட்குழிந்த புறம் குழிந்த, இந்த மாதிரி கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். இது உட்குழிந்த பாதை. அப்போ வண்டி வருவதற்கு உண்டான அந்த பச்சை விளக்கு எரிகிறது. இந்த பாதையில யாரேனும் குறுக்க வந்தா அடிபட்டு விடுவார்களோன்னு அந்த ஆற்று பாலத்துல இந்த நெடுந்தொடர் வண்டி வருகின்ற பொழுதே ஒலி ஒலித்து கொண்டே வரும், ஹாரன் அடித்து கொண்டே வருவார். நான் என்னுடைய அலுவலக நிமித்தமாக இந்த சைதாப்பேட்டையில ஜோன்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு. அங்க போய் வேலைகளை முடித்து கொண்டு நான் இந்த நெடுந்தொடர் வண்டியை பிடிக்கிறதுக்கு நிலையத்துல நிற்கிறேன். மேடையில, நடை மேடையில நிற்கிறேன். அந்த இருப்பு பாதையில ஒரு பெரியவர் அந்த நெடுந்தொடர் வண்டி வரக்கூடிய திக்குக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறார். அந்த வண்டியை எதிர்கொண்டு வரக்கூடிய அளவில்
நான் திரும்பி பார்த்தேன். பச்சை விளக்கு எரிகிறது. இங்கு ஒலியும் கேட்கிறது, வண்டி வருவதற்கு உண்டான ஒலி. உடனே அந்த பெரியவர் இதை கவனிக்காமல் வருகிறார் என்று சொல்லி, ஐயா பெரியவரே, எதிர்க்க வண்டி வருகிறது, விலகி அந்த பக்கம் போங்கள்னு 4-5 முறை பெரியவரே பெரியவரேன்னு கத்தின. ரொம்ப மரியாதையா கத்தின. பதில் அவர் கவனிக்கவே இல்லை. அந்த நடைமேடையில இருந்த அந்த நிலையத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி சட்டென்று எழுந்தார். என்ன ஒரு மாதிரியா மேலும் கீழுமா பார்த்தார். பார்த்துட்டு அந்த பாதையில போய் கொண்டிருக்கிற பெரியவரை பார்த்து அழகா ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப வருத்தமான வார்த்தை தான், வேற வழி கிடையாது. சொன்னார், கிழட்டுன்னு சொல்லி வேற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லி, டே வண்டி வருதுறான்னு. சட்டென்று அந்த பெரியவர் அந்த பக்கம் குதித்தார். வண்டி நடைமேடைக்குள்ள வந்துட்டு அவருக்கு ஒரு அபாயமும் இல்லை. அதற்கு பிறகு சொன்னார் அந்த பணியாளர், நீ பட்சவனா இருக்கியா? இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பெரியவரேன்னு கூப்பிட்டாலாம் அந்த மாதிரி ஆளுகளுக்கு காதுல உழாது. நான் சொல்ற மாதிரி சொன்னாதான் அவனுங்களுக்கு காதுல உரைக்கும். சரியா அப்படின்ட்டு போயிட்டு, நான் படித்தவன் கனி போன்ற சொல்லை பயன்படுத்தி பெரியவரேன்னு சொல்லிக் கொண்டே இருந்தால் கவனமாக அந்த சொல்ல கேட்காமல் அவர் வண்டியில் அடிபட்டிருப்பார். காய் போன்ற சொல்ல இந்த ரயில்வே நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு தொழிலாளி கடுமையான வார்த்தையில சொன்னதினால அவர் உயிரானது காப்பாற்றப்பட்டது. இப்ப யார் செய்தது சரி? இப்ப இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும்னா, நான் சொன்ன நல்ல மொழிக்காக எனக்கு பாராட்டு பத்திரம் இறைவன்கிட்ட கிடைக்கும்னா, நான் இவ்வாறு மேற்கொண்ட முயற்சியில அந்த ஆள் அடிபட்டாருன்னா அது பாவம். இந்த பணியாளன் சொன்ன கடுமையான வார்த்தையினால அவனுக்கு தண்டனை உண்டு என்றால், அவ்வாறு பேசியதனால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது, அது புண்ணியம். இதைத்தான் தெய்வமோ அல்லது மற்றைய வினை கோட்பாடுகளோ ஈடு என்று பேசி, வினைக்கு ஈடாய் உன்னால் மேற்கொள்ளப்பட்ட செயல் அதனுக்கு நேரடியான மதிப்பீட்டை கொடுக்காமல் அதனது விளைவுகளை கொண்டு மதிப்பீடுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. கஷ்டம் இது. கடவுட்கொள்கைகள் இது ரொம்ப கஷ்டம். நாம நல்லது செய்துட்டோம் அப்படின்னு போகக்கூடாது. நம்மால் செய்ய, அதனால்தான் பின்னாடி கண்ணதாசன் வேடிக்கையாக ஒரு பாட்டுல எழுதினார், தீபத்தை கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு ஊரை கூடே எரிக்கலாம். உன்னால் கொடுக்கப்பட்ட தீ திருக்குறள் படிக்க விளக்கு ஏற்ற உதவுகிறதா, இல்லை என்றால் ஊரை கொளுத்த பந்தமாக மாறப்போகிறது. ஊரை நீ கொடுத்தது ஊரை எரிக்க பந்தமாக மாறுகிறதுனா நீ கொடுத்த பாவம் உன்னை சாரும். அதனால்தான் குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா பேசினார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளா காதலன் போல். மருத்துவன் கத்திய கொண்டு உடம்ப அறுக்கிறான், அவனை வெறுக்கிறோமா? அவன் அறுக்கலைன்னா நம்ம குணம் நம்மிடம் உள்ள நோயானது குணமாகாது. ஆகவே அந்த மருத்துவனை பாராட்டுறோம், பெருமளவில் பாராட்டுறோம். அதுபோல் குரு நமக்கு உபதேசம் பண்ணும்போது நம்முடைய வினைக்கு ஈடாய் நாம கொண்டுள்ள மெய்யும் நாம கொண்டுள்ள வாழ்க்கையும் நாம் அதனால் பெற்ற அனுபவத்தையும் கொண்டு மதிப்பீடு செய்து நமக்கு ஞானத்தை உபதேசம். குரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது இல்லை. அப்போ இந்த வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு நாம மேற்கொள்ளக்கூடிய வினை ஈடு என்று சொல்லப்பட்டது. அந்த வினை என்பது செயல் அளவில் மதிப்பீடு செய்யப்படுவது அன்று, அந்த செயலினால் விளையக்கூடிய விளைவு, அதனால் பெறக்கூடிய பயன், இவைகளினால் செய்யப்படக்கூடிய மதிப்பு. ஆகவே ஈடாய் மெய் கொண்டு எப்படி தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து அந்த கீழ்நிலையிலே நிற்கக்கூடிய
ஆற்றல் வாய்ந்த சக்திகளை நமக்கு துணையாக வைத்து தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து நமக்கு உரிய காவலாக அந்த சக்தியை நமக்கு காவலா வைக்கிறது. நாம எடுக்கக்கூடிய வினைக்கு ஈடான மெய்யினை கொண்டு தன்னின்ற தன்னுன்னா குளிர்ச்சி இந்த உயிர்களை எவ்வாறாகிலும் உய்வித்திட வேண்டும் என்பதற்காக அந்த தாளை தலைக்காவல் முன்வைத்து அவனது மேலான திருவடிகளை நமக்காக அவன் வைக்கிறான். அதுதான் நமக்கு காவல். அவன் திருவடியை சென்று பற்றுவதுதான் நமக்கு காவல். தலைக்கு வைத்து முன் வைத்து உள்நின்று உருக்கி நம்ம உள்ளத்தின் உள்ளே அவன் நின்று நாம் வினைக்கு ஏற்றாற்போல் நாம் உருகுதற்கு உண்டான வாய்ப்பை தருகிறான். உள்ளின்று உருக்கி அந்த தவறுக்காக நாம உருகி அவன் திருத்தாளை பற்றுகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறதா? ஓர் ஒப்பிலா ஆனந்தம், இணையில்லாத மகிழ்ச்சி. எப்ப கிடைக்கும்? நாம் நம்முள் இருக்கக்கூடிய தவறுகளை விலக்கி அந்த தவறுகள் விளைதற்கு இதுதான் காரணம் என்று உணர்ந்து அதனை நீத்து அதற்கு மேலாக நாம் எதனையும் நல்லதாகவே எண்ண வேண்டும் என்ற நிலைக்கு வர அதன் விளைவாக நம்முள் தோன்றக்கூடிய ஆனந்தம். யாரேனும் கொஞ்சம் தத்துவத்தை முன்னாடி படிச்சிருந்தா நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்துமா இருக்கு இல்லையா, இந்த ஆத்துமாவை 5 அடுக்குகளாக மூடப்பட்டிருக்கு. கோசங்கள்னு பேர். கோசம் அப்படின்னு பேர். இந்த ஆத்துமாவை முதல்ல மூடி இருக்கிறது அன்னமய கோசம். இந்த ஒவ்வொரு கோசமும் ஒன்றை ஒன்று அவாவி நின்று மூடி இருக்கிறது. 5வது கோசம் எது தெரியுமா? ஆனந்தமய கோசம். அன்னமய கோசம், பிராணமய கோசம், விஞ்ஞானமய கோசம் என்று படிநிலையில வந்து இறுதியில இருக்கக்கூடியது ஆனந்தமய கோசம். இந்த ஆனந்தமய கோசத்துக்குள்ள போனாதான் நாம் பரம்பொருளை உணர முடியும். அதனாலதான் உள்நின்று உருக்கி நம்ம உள்ளே நின்று அந்த இறைவன் நம்மை உருக்குகிறான். நம்மால் மேற்கொள்ளப்பட்ட செயலுக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளாக நின்று நாம் அனுபவிப்பதற்கு ஏதுவாக வாய்ப்பை தருகிறான். உருக்கி அந்த அனுபவம் ஏற்பட்டதன் பிறகு, அதனால் மெய் உணர்வு வந்ததன் பிறகு நமக்கு என்ன தோன்றுகிறதா? ஒப்பிலா ஆனந்தம். அந்த ஆனந்தம் இருக்குல்ல, அதுக்குதான் ஆங்கிலத்துல சொல்றோம், அதுக்கு பேர் எக்ஸ்டசி, பிளிஸ். அதுக்கு இணையான வேற சொல்லே கிடையாது. அது ஒப்பிலா ஆனந்தம். இந்த ஆனந்தத்திற்கு இதை ஒப்புமையாக சொல்லலாம் முடியாது. அந்த ஒப்பிலா ஆனந்தத்தை அறிந்து கொண்டோம்னா அது எப்படி? அந்த ஆனந்தத்தை கண்ணின்று காட்டி நம்ம கண்ணுக்கு காட்டுகிறான். இந்த ஆனந்தத்தை கண்ணுக்கு காட்டுதல்னா ஞானத்தின் மூலமாக உள்ளத்தினுள் உணர்கிறோம். இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும். பருப்பொருளா அந்த ஆனந்தம் கண்ணுக்கு தெரியாது. ஞானம் என்ற கண் கொண்டு உள்ளீடாக பார்க்க இன்ட்ராவர்ட்டா மாறும். மாறும்போது அந்த ஆனந்தம் உள்ளில் பெருகி ததும்பி வழிவதை உணர்கிறோம். அப்படி உணர்கின்ற பொழுது கண்ணின்று காட்டி எதை செய்கிறான்? மீண்டும் நமக்கு இந்த உலகியலிலே ஏதொரு வினையுமான களிம்பு வாராதிருப்பதற்கு இந்த ஆனந்தத்தின் துணை கொண்டு இந்த களிம்பு என்கின்ற வினையை, பாவத்தை அறுக்கிறான். இதுதான் இறைவன். இதை அறுப்பதற்கு நாம என்ன செய்யணும்? உபதேசத்துக்கு
இந்த படிநிலையை நாம பெற்று நாம் நம்மிடம் உள்ள களிம்பை, நம்மிடம் உள்ள வினைகளை அறுத்து கொள்ளுதற்கு, அந்த ஆனந்தத்தை பெறுதற்கு நாம் உரிய வழியாக யாரேனும் ஒருவரை சார்ந்து அவரை குருவாக ஏற்று அவரிடம் சென்று உபதேசம் பெறும். அப்பதான் முடியும். இல்லை என்றால் நாம் நிச்சயமாக இந்த பற்றினை அறுக்க முடியாது. அதனால் விளையக்கூடிய விளைவுகளை தடுக்க முடியாது. அதனால் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டிய தேவைகள் ஏற்படும். சுழன்று கொண்டே இருப்போமே ஒழிய எங்காயிலும் ஓர் இடத்தில் சென்று நிரந்தரமாய் இருக்கும் மார்க்கம் புலப்படாமல் போகும். ஆகவே நாம் நம்முடைய வினைக்கு ஈடாக எவற்றை அனுபவிக்க வேண்டுமோ அவைகளை அனுபவித்து அதன் பிறகு அறிவார்ந்த நிலையில் ஆனந்தத்தை பெற தகுதியான ஞான மார்க்கத்தை காட்டும் குருவினிடம் சென்று உபதேசம் பெற்றால் மீண்டும் இந்த உலகிலே பிறவி என்கின்ற ஒன்றை எடுக்காதிருக்கக்கூடிய களிம்பினை அறுப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு உபதேசம் தேவை. சரியா? இதோடு நிற்க.